सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे பாகி முரா. 48வது இருக்கும். சுமதி அப்படின்னு விசாலாவோட ராஜா விஸ்வாமித்திரர் வந்திருக்கார் அப்படின்னு உடனே விஸ்வாமித்திரரை குசலம் விசாரிக்கிறதுக்காக அந்த ராஜா நேரா அங்க வந்துட்டார். வந்துட்டு பிருஷ்டுவாத்து குசலம் தத்ர பரஸ்பர சமாகமே கதாந்தே சுமதிர் வாக்கியம் யாஜஹார மகாமுனி. பரஸ்பர சமாகமே குசலம் பிருஷ்டுவா. இதுல பரஸ்பரம் அப்படின்லாம் சொல்லாம யார் யார பார்த்தாருன்னு சொல்லாம பரஸ்பர சமாகமே ஒருத்தர் பார்த்துட்டா. சோ விஸ்வாமித்திரரும் விசாலாவுக்கு வந்திருக்காரு. விசாலா ராஜா விஸ்வாமித்திரர் பார்க்கறதுக்காக ஊர் எல்லைக்கே வந்திருக்காரு. சோ பரஸ்பர சமாகமே ஒருத்தர் பார்த்துட்டார் அப்படின்னு உடனே குசலம் பிருஷ்டுவா. குசலம் பிருஷ்டுவா அப்படின்னு சொன்னோம்னாக்க குசல பிரச்சனை உபய குசலோ அப்படின்னு லெட்டர் எழுதும்போது எழுதப்படும். அந்த மாதிரி பரஸ்பரம் சௌக்கியமானு விசாரிச்சுட்டா விட்டு கதாந்தே. இந்த கதாந்தேங்கிறதுக்கு தான் 2 விதமா வியாக்கியானம் பண்றார். சுமதிஹி வாக்கியம் வியாஜஹார மகாமுனி. மகாமுனி அந்த முனிவரை சுமதிஹி வியாஜஹார வியாஜஹாரன்னு சொன்னார்னு அர்த்தம். இந்த வாக்கியங்களை பேசினார். கீழே மேல சொல்ல போற ஒரு 5 ஸ்லோகத்தை சுமதிங்கிறவர் சொல்றார். கதாந்தேனா விஸ்வாமித்திரர் விசாலாவை பத்தின கதை சொல்லி முடிச்ச அளவுல அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்க விஸ்வாமித்திரரும் சுமதியும் ஒருத்தர் குசல பிரச்சனை பண்ணிண்டா விட்டு, அதாவது சௌக்கியமான்றது மட்டும் இருக்க மாட்டா. அவங்க ஊர்ல அவளுக்கு தெரிஞ்சவாள் எப்படி இருக்கா ஏதா இருப்பான்னு மேல மேல விசாரிச்சுட்டு இருப்பா இல்லையா. சோ அந்த மாதிரி மேல எல்லாம் விசாரிச்சுக்கிறதுக்கு பேரு கதான்னு பேரு. சோ கதாந்தே அந்த மாதிரி மேற்கொண்டு பேசி முடிச்சுட்ட அளவுல குசல பிரச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பரஸ்பர சௌக்கியங்கள் பரஸ்பர இதெல்லாம் கேமலாபங்கள் இதெல்லாம் விசாரிச்சுட்டா விட்டு எல்லாத்தையும் பண்ணினா விட்டு சுமதி என்ன பண்ணான்னா மேல சொல்ற வாக்கியத்தை கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான்னாக்கா அந்த வாக்கியத்தை கேட்கிறானா அந்த வாக்கியத்தை கேட்கிறான் அப்படின்னு அவர் சொல்றார். ஏன் அப்படின்னா எடுப்புல அந்த யாரிவா அப்படின்னு கேட்டா நானா இருக்காது. வந்திருக்கிறவர் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரரோட கூட தான் ராமர் வர்றார். அதாவது யார் இந்த இடத்துல பிரதானம் அப்படின்னா விஸ்வாமித்திரர் ராமரை கூட்டினார். விஸ்வாமித்திரர் மித்திலிக்கு போறார். ஸோ விஸ்வாமித்திரரோட கூட வர்றார் ராமர். அப்ப விஸ்வாமித்திரரோட கூட ராமர் வரும்போது என்ன பண்ணணும்? விஸ்வாமித்திரர் தான் பிரதானமா விசாரிச்சு எல்லாம் பண்ணணும் பண்ணினார். ஸோ அப்படி பண்ணும்போது எடுப்புல ஆனா சுமதிக்கு என்னன்னா இந்த மாதிரி 2 பெரியவா வந்திருக்காளே, 2 அதாவது நல்ல தீக்ஷ்ணமா இருக்கக்கூடிய 2 பசங்க வந்திருக்காளே, அதனால இவ யாருன்னு விசாரிக்கணும்ட்டு எடுப்புல விசாரிச்சுக்க கூடாது அப்படிங்கறதுனால என்ன பண்ணார்? தன்னுடைய ஆவல் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு குசல பிரச்சனைகள்லாம் பண்ணி முடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் மேல கேட்கறதுக்கு எதுவும் இடம் இல்ல, இனிமே இதைதான் கேட்டாகணும் அப்படின்னு உடனே என்ன ஆகும்னார்? இவாளை பார்த்து மேற்கொண்ட வார்த்தைகளை அவர் சொல்றார். இமவு குமாரோ பத்ரந்தே தேவதுல்ய. இது சுமதியோட வாக்கியம். இமவு குமாரோ பத்ரந்தே தேவதுல்ய பராக்கிரமோ கஜசிம்ம கதி வீரோ சார்தூல விஷபோகமோ பத்மபத்திர விஷாலாட்சோ கட்கதூண தனுர்தரோ அஸ்வினாவிவ ரூபேண சமுபஸ்தித யௌவனோ எதிர்ச்சையேவ காம் பிராப்தோ தேவலோகா திவாமரோ கதம் பத்மியாமிக பிராப்தோ கிமர்த்தம் கசியவா முனே பூஷயந்தா விமம் தேசம் சந்திரசூர்யா விவாம்பரம் பரஸ்பரேண சதுர்சௌ பிரமாண இங்கித சேஷ்டிதைஹி கிமர்த்தஞ்ச நரஸ்ரேஷ்டோ சம்பிராப்தோ துர்கமே பதி வராயுத தரௌ வீரோ ஸ்ரோதுமிச்சாமி தத்வதா. 5 ஸ்லோகம். இந்த இடத்துல ராம லக்ஷ்மணன் இவாளுடைய ஒரு பெருமையும் ஒரு காம்பீரியத்தையும் சுமதி வர்ணிக்கிறார். இமௌ குமாரோ இவ சொல்லும் போது இந்த குமாரோ அப்படின்னு பார்க்கும் போதே கண்ணால பாக்குற மாதிரி அப்படியே கண்ணால அந்த 5 பேரறிவும் கண்களே கொள்ள அப்படின்னு பெரிய புராணத்துல சுந்தரர் நடராஜரை தரிசிக்கும் போது எழுதுவார். அது மாதிரி பார்க்கும் போதே கண்ணால் பறிக்கினான் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அதாவது கண்ணாலேயே முழுங்கிடுற மாதிரி பாக்குறான்னு அந்த மாதிரி அவளுடைய லட்சணங்கள் எல்லாம் பார்க்கும்போது விஸ்வாமித்திரர்கிட்ட பேசிட்டு இருக்கான். ஆனா கண்ணி இவா 2 பேரை விட்டு எடுக்க முடியல. அதனால என்ன எடுத்துன்னா இவாளை பார்த்தனே விஸ்வாமித்திரர்கிட்ட பேசுறான் இமவு குமாரோ. அதனாலதான் இந்த 2 பசங்க இந்த அப்படிங்கறது கை காட்டி பேசுற வார்த்தை. சோ அதாவது சம்ஸ்கிருதத்துல நிறைய இது இருக்கு, ப்ரோனவுன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 5 விதமான ப்ரோனவுன்ஸ் இருக்கு. முதல்ல கண்ணுக்கு தெரியாத வஸ்துக்களை குறிக்கிறது தான் தத் அப்படின்னு சொல்லுவா. தூரக்கு இருக்கிற வஸ்து, அப்புறம் பக்கத்துல இருக்கிற வஸ்து. பக்கத்துல இருக்கிற வஸ்துக்கு என்ன ஆகும்? அத சப்தம் ஒண்ணு, இதம் சப்தம் ஒண்ணு, ஏதத் சப்தம் ஒண்ணுன்னு 3 சப்தம் இருக்கு.
சோ அந்த 3 சப்தம் இருக்கும்போது ரொம்ப பக்கத்துலன்னா இந்த அப்படின்னு கை காமிச்சு பேசுறோம். சோ இந்த அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும், இதோ முடிச்சுடுறேன் அப்படின்னு சொல்லும் போது கை காட்ட போறது இல்ல, இதோ சீக்கிரம் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா இதோ அப்படிங்கிறோம். இதோங்கிற வார்த்தை சீக்கிரம்ன்றது குறிக்கிறது. ஆனா இந்த 2 பேரும் எங்க இருந்து வந்திருக்காருன்னா இந்த போது என்ன பண்றோம், கை காமிச்சு அபிநயம்னு சொல்லுவா, கையை காமிச்சு சொல்றோம். சோ இவன் என்ன பண்ணா, இவ 2 பேர் மேலேயும் கண்ணை வச்சுட்டு வாய் விஸ்வாமித்திரன் பேசிட்டு இருக்குங்கிற சூழ்நிலையில இமவு குமாரவ் கண்ணு பற்ற போறதேன்னு பத்ரந்தே. ஏதாவது என்ன இந்த தமிழ்ல சொல்லுவோம் பாருங்க, டச் வுட் அப்படிங்கிற மாதிரி சாதாரணமா சொல்லும் போது தும்மினாக்க ஜீவன்னு சொல்றது, அதே மாதிரி இங்கிலீஷ்ல டச் வுட் சொல்றது எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சம்ஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை, அதாவது எங்கேயாவது கண்டுபட்டுற போற மாதிரி ஒரு வார்த்தை இருந்ததுனாக்க அந்த வார்த்தை முடிஞ்ச உடனே பத்ரந்தே அப்படின்னு சொன்னோம்னாக்க டச் வுட்டுங்கிற மாதிரி நல்லது உண்டாகட்டும் அப்படின்னு அர்த்தம். இமவு குமாரவ் பத்ரந்தே. அந்த பத்ரந்தேங்கிறதுலாம் என்ன ஆகணும், சட்டுன்னு அன்வயமாகாது. பத்ரந்தேங்கிறது தனியா நிற்கும். ஸோ அந்த பத்ரந்தேன்னா இந்த மாதிரி நம்மளே உபயோகப்படுத்திக்கிறோம். இதுல இருந்துதான் எந்த அளவுக்கு சம்ஸ்கிருதம் பேச்சு வழக்குல பழகிட்டு இருக்கிற மொழியா இருந்தா இந்த மாதிரி வார்த்தைகள், வெறும் ஒரு லிட்டரரி ஒரு ஆர்டிபிஷியல் லாங்குவேஜா இருந்தாக்க இந்த டச் வுட் அப்படிங்கிற வார்த்தையில நம்ம டக்குன்னு சொல்லுவோமோ. ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது இப்ப சாதாரணமா அது என்ன ஆகும், இப்ப இதெல்லாம் இது பண்ணுவா, இந்த குழந்தையெல்லாம் கூட என்ன பண்ணிக்கணும், சில கையில குட்டிக்கும், அந்த மாதிரி நான் பச்சையை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுமா இருக்கும். அந்த மாதிரி அதாவது ஒரு அச்சானியமான ஒரு வார்த்தையை நம்ம கேட்டாலோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம்னாலோ காதல் விழுந்ததுனாலோ அந்த அச்சானியம் போறதுக்காக சிவன் சொல்லிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பத்ரந்தேங்கிற ஒரு வார்த்தை இது பேச்சு வழக்குல தான் வர முடியுமே ஒழிய பேச்சு வழக்கு இல்லாம வர முடியாது. அதான் சொன்னார், இமவு குமாரவும் தேவதுல்லிய பராக்கிரமவ் அப்படின்னார். தேவதுல்லிய பராக்கிரமவ் அப்படின்னாக்க இவர்களை பார்க்கும் போதே சாதாரண மனுஷால் மாதிரி தெரியல. ஏன்னா இவாளுடைய ஒரு காம்பீரியத்தையும் ஒரு இதையும் பார்க்கும்போது, ஒரு ஃபேஷியல் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னாக்க தேவதுல்லிய பராக்கிரமம், இவர்களுடைய வீரம் தேவர்களுக்கு ஒப்பான வீரத்தை உடையவர்களாக தெரியறது. அதோட இவர் நடந்து வரும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, இவா 2 பேரும் கஜசிம்ம கதி வீரவ் சார்தூல ரிஷபோபமவ் அப்படின்னா நிறைய விதமான வியாக்கியானம் ரொம்ப இல்ல. கஜசிம்ம கதி, கஜசிம்ம கதி அப்படின்னு சொன்னோம்னாக்க கஜத்தை போலையும் சிங்கத்தை போலையும் நடக்கிறவர்னு அர்த்தம். சார்தூல ரிஷபோபமவ், சார்தூலம்னு சொன்னாக்க புலி, ரிஷபம்னு சொன்னா நல்ல ஏறு. சோ ஒரு புலிய போலையும் ஒரு ஏறு போலையும், ஏருக்கும் உபமானமாக தமிழ்ல சொல்லும்போது அடல் ஏறு அப்படின்னு சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி ஒரு புலிக்கும் ஒரு எருதுக்கும் உபமானமாக இருக்கிறவர்கள், கஜத்தையும் சிங்கத்தையும் போல நடக்கக்கூடியவர்கள். இதை எப்படி வியாக்கியானம் பண்ணார்னாக்க, ராமன் ஒரு கஜம் போல நடக்கிறான், லக்ஷ்மணன் சிம்மத்தை போல நடக்கிறான் அப்படின்னு. கஜம் போல நடக்கிறதுனாக்க மெதுவா கம்பீரமா நடக்கிறது. கஜம்ங்கிறது மெதுவா நடக்கும், ஆனா ஒரு கம்பீரமா நடக்கும் பாருங்க. சோ அந்த மெதுவாயும் கம்பீரமாயும் நடக்கிறது, ஒரு ராஜாவுக்கு ஏத்த மாதிரி ஒரு மெதுவாயும் கம்பீரமாயும் நடக்கிறதுனால ராஜா இவன்ட்ட ராமன்ட்ட. லக்ஷ்மணன் எப்படி இருக்குன்னா விறுவிறுன்னு அவன் பாட்டுக்கும் போயிட்டே இருக்கான். ஏன்னா லக்ஷ்மணன் தம்பி தான், அதனால என்ன ஆயிடுத்து, அவன் என்ன ஆகும்னா அவனை தடுக்க முடியாது. ஸோ ராஜா சக்கரவர்த்தி திருமகன் ராஜாவோட தம்பிங்கிற ஒரு காம்பீரியம் அவன்கிட்ட இருக்கும்போது என்ன ஆகும், தன்னை யாரும் தடுக்க முடியாதுங்கிற வேகம் அவன்கிட்ட இருக்கு. ஸோ அந்த காம்பீரியமும் வேகமும் இருக்கிற காரணத்தினால லக்ஷ்மணனை சிம்மகதி அப்படின்னார், ராமனை கஜகதி அப்படின்னார். அதே மாதிரி சார்தூல ரிஷபோபமவ், சார்தூலம் அப்படின்னு சொன்னோம்னாக்க புலி. அந்த புலி எப்படி இருக்கு அப்படின்னார், அதாவது புலிங்கிறது துர்தர்ஷம், தடுக்கப்பட முடியாதது. புலியை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி துர்தர்ஷம்ங்கிற ஆங்கிள் ராமன் எப்படி இருக்கான், ராமனை பார்த்தா யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி இருக்கான். லக்ஷ்மணன் பார்த்தா எப்படி இருக்குன்னா, ராமனை பார்க்கும்போது இவனை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு தெரியறது. லக்ஷ்மணனை பார்க்கும்போது அவனுடைய ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல இருக்கிற ஒரு காம்பீரியம், உன்னத ஸ்கந்தத்துவம் இது தெரியறது அப்படின்னு சாதாரணமா ஒரு வியாக்கியானம். அதாவது 2 வீரர்கள்னு சொன்னதுனால முதல்ல கஜ சிம்ம அப்படிங்கிறது ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும், சார்தூல ரிஷப அப்படிங்கிறதும் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்குமாக வச்சுட்டு வியாக்கியானம் பண்ணலாம் அப்படின்னார். இந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணும்போது ராமன்ட்ட லக்ஷ்மணன்ட்ட உன்னத ஸ்கந்தத்துவம், ஏன்னா பெரிய எருதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா எருதுக்கு திமில்லாம் நல்ல பெருசா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பெரிய திமில்லாம் இருக்கிறதுனால லக்ஷ்மணனை நல்லா வர்ணிச்ச மாதிரியும் ராமனை வர்ணிக்காத மாதிரியும் ஒரு இது இருக்கு. அதனால என்ன பண்ணார்னார், கதியிலேயே 4 விதமான கதி இருக்கு. அதாவது கஜகதி, சிம்மகதி, சார்தூலகதி, ரிஷபகதி அப்படின்னு 4 விதமான கதிகள். அந்த 4 விதமான கதிகளும் இவ 2 கதியும் இருக்கு. இந்த 2த்தையும் தனித்தனியா இந்த மாதிரி வர்ணிக்கிறத விட ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸ், சார்தூல ரிஷபங்கிறது பிசிக்கல் அப்பியரன்ஸுக்கும், கஜ சிம்மங்கிறது ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்குமா அப்படி வர்ணிக்கப்படாதுங்கிறது இல்ல, அந்த மாதிரி வர்ணிக்கிறத விட கூட 4த்தையும் 4 பேருக்கும் 4 கதியும் 2 பேர்த்தையும் இருக்கிற மாதிரி வர்ணிக்கலாமே. கஜகதி அப்படின்னு சொன்னா இப்ப சொன்ன மாதிரி மந்த கம்பீர கதி, மெதுவா நடக்கும் ஆனா கம்பீரமா இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பையும்
அதாவது மந்தகதி கம்பீரகதினாக்கா மந்தமானாக்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அளந்து நிதானமா இருக்கும். ஆனா எடுத்து வச்சா விட்டு பின்வாங்கிறதுங்கிறது இருக்காது. சோ அந்த மாதிரி ஒரு மந்தகதி ஆனா கம்பீரமான கதி இருப்பாங்க. அந்த கதிக்கு பேரு கஜகதின்னு பேரு. அதே மாதிரி சிம்ம கதிங்கிறது என்னன்னா அப்பிரதிகத கதி, தடுக்கப்பட முடியாது. சிங்கம் போறதா இருந்தா என்ன ஆகும், சிங்கம் தன்னுடைய இதுல இருந்து வழியில இருந்து திரும்பாது, தான் போற வழியில தான் போயிட்டு இருக்கும். போற வழியில போயிட்டு இருக்கிறதுனால அப்பிரதிகத கதி. அதே மாதிரி என்ன ஆகும்னா அதாவது சிங்கத்தை சொல்ல போனா இன்னொன்னு அப்பிரதிகத கதிங்கிறத விட கூட பர அபிபவனம். அதாவது ரொம்ப குட்டியான மிருகங்கள்லாம் வச்சுக்கோங்க, அதெல்லாம் பத்தி கவலைப்படாது சிங்கம். தனக்கு எப்ப ஆகாரம் வேணுமோ அந்த சமயத்துல என்ன பண்ணோம், அது அடிச்சு சாப்பிட போறது, அது வரைக்கும் அது கிட்ட போக போறது இல்ல. சோ பர அபிபவனாக்க ஒரு இன்சல்ட்டிங்கா தங்கிட்ட இருக்கிற கம்பீரியம் புறத்தையாட்ட இல்லைங்கும் போது என்ன ஆகும், புறத்தையார பொருட்படுத்தாம கேர் பண்ணாம போகக்கூடிய கதி இருக்கு பாருங்க, அந்த கதி சிம்ம கதி. அதே மாதிரி சாப்தூல கதி அப்படின்னு சொன்னோம்னாக்க பொறத்தையாருக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதி. அதே மாதிரி இந்த இது இருக்கு பாருங்க ரிஷப கதி அப்படின்னு சொல்லும் போது இது ரிஷபமும் கர்வத்தோட நடக்கிற கதி. அதாவது சிம்ம கதிங்கிறது தடுக்க முடியாத பொறத்தையார அலட்சியப்படுத்துற கதி, ரிஷப கதிங்கிறது ஒரு கர்வத்தோட நடக்கிற கதி. இந்த 4 விதமான கதிகள் இருக்கு பாருங்க. அதாவது ஒரு ராஜாட்டு தெரியணும், ராஜாட்ட அந்த இதெல்லாம் இருந்தா தான், ஒரு கர்வம்ங்கிறது இருந்தா தான் என்ன ஆகும், பொறத்தையார அவனை மதிப்பா. சோ அதனால என்ன ஆகும், ரொம்ப சாஃப்டா இருக்கிறதும் கூடாது. இவள்கிட்ட இளவரசர்களாக இருக்கும் போதே இந்த 4 விதமான நடைகள்லயே, இவ நடக்கிற நடைகள்லயே எப்படி இருக்கும், பொறத்தையார் இவள்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். வீரவ் வீரவுனாக்க விசேஷேன ராவயதி சத்ருன், சத்ருக்களை கதற அடிக்கிறவள்னு அர்த்தம். ஏன்னா சுபாகு மாரிச்செல்லாம் பட்ட பாடல தெரியறது இல்லையா. சோ வீரனுக்கு வெறும் சோல்ஜர்னு மட்டும் அர்த்தம் இல்ல, சத்ருக்களை கதற அடிக்கக்கூடியவர்கள். கஜசிம்ம கதி வீரோ சார்தூல விஷபோபமௌ அப்படின்னு. பத்மபத்திர விஷாலாட்சோ கட்க தூண தனுர்தரவ். கட்கம் அப்படின்னா கத்தி, தூணம்னாக்க அம்புரா துணி, தனுகுன்னா வில்லு, இது 3த்தையும் வச்சுட்டு இருக்கிறவர்கள் பத்மபத்திர விஷாலாட்சோ அப்படின்னா. பின்னாடியும் ஆயுத பராயுத தரவ் அப்படின்னு மேல சொல்ல போறார். சோ அப்ப இந்த கட்கத்தூண தனுர் தரவுன்னா என்ன அர்த்தம்னார், அவர்கள்ட்ட இருக்கிற ஆயுதங்கள் கூட அவளுக்கு அலங்காரமா இருக்கும். பத்மபத்திர விஷாலாட்சோ, தாமரைய மாதிரி நீண்ட கண்கள். ஏன்னாக்க சாதாரணமா பாத்தீங்கன்னா லாவண்யத்தினுடைய பரமாகாஷ்டான்னு சொல்லுவார் கண்ணு, சௌந்தரியத்தினுடைய பரமாகாஷ்டா நயன நேத்திரம். அதாவது சர்வேந்திரிய சாதாரணமா சொல்லும் போது சர்வசிய காத்திரத்து சிரப் பிரதானம் சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம்னு சொல்ற வழக்கம். ஏன்னா தலையிலன்னா உடம்புல உசுர் இருக்காது. கை கால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அங்கங்கள் இல்லைன்னா கூட, ஒரு அங்கம் குறைஞ்சதுன்னா கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனா தலைங்கிறது இன்டிஸ்பென்சிபிள் இருக்கிறதுக்குள்ளேயே. சோ சர்வசிய காத்திரத்து சிரப் பிரதானம் சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம். இந்திரியங்களுக்குள்ள நயனம்ங்கிறது முக்கியமான இந்திரியம். ஏன்னா வர ஞானம் இருக்கு பாருங்க குழந்தைகளுக்கு, கண்ணுனால வர ஞானம் தான் கிட்டத்தட்ட ஒரு 50%. கண்ணுனால வர ஞானம் பல ஞானங்களோடு சேர்ந்து உள்ளடக்கி வருது. அதனால அது நயனம் பிரதானம் அப்படின்னு சொல்ற வழக்கம். அதோட மட்டும் இல்ல, சாதாரணமா பொறத்தியார பார்த்து பேசும்போது அவ கண்ணை பார்த்தோம்னாக்க அவ என்ன நினைக்கிறா, எப்படி இருக்கா, ஏதா இருக்கா அப்படின்றது கண்ணுல இருந்து சட்டுன்னு தெரிஞ்சுக்க முடியும். அவ நம்மள அலட்சியமா பாக்குறாளா, இல்ல ஒரு சீரியஸா சின்சியரா பார்த்துட்டு இருக்காளா, பேசிட்டு இருக்காளா, என்ன இதுங்கிறதுலாம் கண்ணை பார்க்கும் போது நம்மளுக்கு சட்டுன்னு தெரியும். அதே மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறதுனா இந்த இதெல்லாம் பார்த்தா போயிட்டு தெரியும். சிரிப்பு மனசுக்குள்ள சிரிப்பு வர்றது, வாயால சிரிக்க போறோம். மென்மையான அழகான சிரிப்புன்னா சிரிப்பு என்ன ஆகும்னா கண்ணுல ஆரம்பிக்கும், நேரா வாயை சிரிக்க போறது இல்ல, கண்ணுல ஆரம்பிக்கும். கண்ணுல சிரிக்க ஆரம்பிக்கும் போதுதான் ரசிச்சு சிரிக்கிற சிரிப்பு. குழந்தைகள் ஒருத்தர் கலடா பண்ணி கேலி பண்ணி சிரிக்கிறா அப்படின்னு சொன்னா அந்த சிரிப்பு வாயோட இருக்கலாம். இல்ல இதுல இந்த ராவண கும்பகர்ண தீரோத்ததன் சொல்லுவா. அதாவது ஹீரோக்கள்ல 4 விதமான ஹீரோக்கள், தீரோதாத்தன், தீரோத்ததன், தீர லலிதன், தீர சாந்தன் அப்படின்னு 4 விதம். அதுல தீரோதாத்தன் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவரெல்லாம் ராமர்லாம் இருக்கா இல்லையா, அவன்லாம் தீரோதாத்தன்னும், பீமன் துரியோதனன் இந்த மாதிரி இருக்கிறவள தீரோத்ததன்னும், உதயணன் மாதிரி இருக்கிறவள தீர லலிதன்னும், சாதாரணமா லௌகிகமா அதாவது காமனர்ஸ் இருக்கா இல்லையா அவளுக்கு தீரசாந்தன் அந்த மாதிரி சொல்ற வழக்கம். இதுல தீரோத்ததன்கிறவன் அட்டகாசமா சிரிக்கக்கூடியவன். சோ அந்த மாதிரி சிரிப்பு யார்கிட்ட இருக்குன்னாக்க தீரோத்தனா இருந்தான்னு வச்சுக்கோ, அவன் சிரிக்கிற சிரிப்பு வாயாளவோட நிக்கலாம். ஆனா மனசோட சிரிக்கிற சிரிப்பா இருந்தா, மனசால சேர்ந்து சிரிக்கிற சிரிப்பா இருந்தா அது எப்படி இருக்கும்னா சிரிப்பு கண்ணுல தெரியும், கண்ணுல தான் ஆரம்பிக்கும். சோ அதனால என்ன ஆகுது, பத்மபத்திர விஷாலாட்சோ, நல்ல அழகான கண்கள். பாக்கி இடங்கள்லாம் ரொம்ப வர்ணிக்கல, கண்ணை மட்டும்தான் வர்ணிக்கிற. சௌந்தரியத்தை நயனம் பரமாகாஷ்டா அப்படின்றதுனால. சோ அதனால அதோட சேர்த்து கட்கத்தூண தனுர்தரவ் அப்படின்னு சொல்றதுனால இந்த ஆயுதங்களும் இவாளுக்கு தனியான ஒரு அழகை கொடுக்கறதாக இருக்கு அப்படின்னா. அஸ்வினாவிவ ரூபேண சமுபஸ்தித யௌவனவ், அதே மாதிரி ரூபம் அழகு.
அழக வர்ணிக்கிறதா இருந்தாக்க சாதாரணமா மன்மதனை சாட்சான் மன்மதகான ராசக்கிரீடையில பகவானை வர்ணிக்கிறோம். மன்மதனை அழகுக்கு வர்ணிக்கிறது வழக்கம். அந்த மாதிரி எல்லாருமே அழகு, சுப்பிரமணிய சுவாமி அழகுக்கு வர்ணிப்பா, கிருஷ்ணரை வர்ணிக்கிறோம். அந்த மாதிரி வர்ணிக்கும் போது அழகுல ரொம்ப சிறந்தவாளா இருக்கிறது அஸ்வினி குமாரர்கள். யாராவது ஒருத்தரை மட்டும் வர்ணிக்கிறதா இருந்தாக்கா மன்மதன் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இந்த இடத்துல ராமர் லட்சுமணன் 2 பேருடைய அழகையும் சேர்த்து வர்ணிக்கணும். 2 பேருடைய அழகையும் சேர்த்து வர்ணிக்கும் போது 2 சுப்பிரமணியர் பக்கத்துல நின்ன மாதிரி இருந்தாருன்னு சொன்னா நல்லா இருக்காது இல்லையா? அதனால அஸ்வினா விவ, தஸ்ரா நாசத்தியான்னு பேர் அவ 2 பேருக்கும். அஸ்வினா விவ, அஸ்வினி குமாரர்கள் போல ரூபேண சமுபஸ்தித எவ்வளவு இளைஞர்களாக இருக்காங்க. எதிர்ச்சையேவ காம் பிராப்தோ தேவலோகாத் இவாமரோ. தேவலோகாத்னா தேவலோகத்திலிருந்து காம் பிராப்தோ, ஆபத்தினால இல்ல, எதிர்ச்சையா ஏதோ காரணத்தினால இயல்பா அகாரணா காம் பிராப்தோ அமரோ, பூலோகத்துக்கு அமரர்கள் போல இருக்காங்க அப்படின்னார். இதுலதான் வியாக்கியானம் பண்ணும்போது என்ன பண்ணாருனாக்க தேவலோகாத் அப்படின்னு சொன்னோம்னாக்க தேவலோகத்தை வியாபிச்சு இருக்கிறதுனால விஷ்ணு பதத்தை வியாபிச்சு இருக்கக்கூடியவாளா காமிக்கிறா பகவான் விஷ்ணுங்கிற இதை கருத்தை இந்த இடத்துல சொல்லாம சொல்றாரு அப்படின்ட்டு எல்லாத்தையும் கேட்டான். இப்பேற்பட்டவாளா இருந்தாக்க இவ எப்படி பண்ணணும்? இவளுடைய ஒரு அழகு, ஒரு காம்பீரியம் இதெல்லாம் பார்க்கும்போது பெரிய இடத்துல இருந்து வர பசங்க மாதிரி தெரியறது. பெரிய இடத்துல இருந்து வர பசங்களா இருந்தா இவ தேர்ல தானே வரணும். இவளுக்கு ரத்தகஜ துரக பதாதிகள்லாம் இருக்காளே. கதம் பத்யாம் இக பிராப்தோ, இவ 2 பேரும் அவ்வளவு தூரம் காலால் நடந்து வந்திருக்கிற மாதிரி தெரியறதே. பத்யாமிக கதம் பிராப்தோம்னா கால்களால நடந்து எப்படி வந்தா இவ்வளவு தூரம் இவா? கிமர்த்தம் கசியவா, கிமர்த்தம் எதுக்காக இங்க வந்திருக்கா? கசிய கிமர்த்தம், யாருடைய பர்பஸ்க்காக இங்க யாரோ ஒருத்தர் இவள் தங்களால இவ ஆகாதி இவாளால் தான் ஆகணும்னு கூப்பிட்டு இருக்கிற மாதிரி தெரியறது. யாருடைய வேலைக்காகவோ வந்திருக்கா? யாருடைய என்ன வேலைக்காக? என்ன இப்பேற்பட்டவா காலால நடந்து இவ்வளவு தூரம் வரணும்னாக்க தாங்களாகவே வரப்போறது இல்ல. யாருடைய வேலைக்காகவோ வந்திருக்கணும். யாருடைய வேலைக்காக வந்திருக்கா, எதுக்காக வந்திருக்கா அப்படின்னா முனே அப்படின்னா. முனேன்னா என்ன அர்த்தம்? முனிவர், சர்வஜர். உங்களுக்கு அந்த விஷயம் தெரியாம இருக்க முடியாது. உங்களுடைய இவ இருக்கா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால நீங்க என்ன பண்ணணும்? எதுக்காக இவ வந்திருக்காங்கிறத சொல்லுங்கோ. எப்படி இருக்கன்னா பூஷயந்தம் இமம் தேசம், பூஷயந்தௌ இமம் தேசம் சந்திரசூரியா விவாம்பரம். சந்திரனும் சூரியனும் ஆகாசத்துல ஒரு சேர உதிச்சிருக்கும் போது எப்படி அவ ஆகாசத்தை அழகுபடுத்துறாளோ அந்த மாதிரி ஒரு சேர பூமியில நின்று இவர்கள் இந்த பூமியை, இந்த தேசத்து, இந்த விசாலா நகரத்தை என்ன பண்றாங்க? அழகுபடுத்துறாங்க. பரஸ்பரேன சதுர்சு பிரமாண இங்கித சேஷ்டிதை. இவ 2 பேருடைய பிரமாணம், இங்கிதம், சேஷ்டிதம், இந்த 3த்தையும் வச்சுன்னு பார்த்தேன்னா பரஸ்பரேன சதுர்சோ, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான ஜோடியா இருக்கு. பிரமாணம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பிசிக்கல் அப்பியரன்ஸ், அதாவது ஔன்னத்தியம், காம்பீரியம் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, சைஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாப்புல இருக்காங்க. இங்கிதம்னு சொல்லும் போது மனசுல என்ன அந்தஸ்தம் பாவம், மனசுக்குள்ள இருக்கிற பாவம், அத சூச்சகமாக தன்னுடைய இதெல்லாம் இருக்க பாருங்க. சூச்சகம்னு சொன்னோம்னாக்க எப்படி நடந்துக்கிறது, அதாவது இந்த கண்ணு முகம், இந்த பாவனைகள்லாம் இருக்கு பாருங்க. இந்த அந்தஸ்தமான பாவனையை சூச்சிப்பிக்கக்கூடிய முக பாவனைகள், இந்த பாடி லாங்குவேஜ்னு சொல்றோம் இல்லையா, இங்கிதம்னு பேரு. சேஷ்டிதம்னா கமனம், விலோகனம் இதெல்லாம். இதுகள் 2 பேரும் இவ ஒருத்தருக்கு ஒருத்தர் நடந்துக்கிறது, சட்டுன்னு ஒருத்தர் பாத்துக்கிறது, ஒருத்தர் என்ன பண்றது, தங்களுக்குள்ள ஐடியாவை பரிமாறிக்கிறதுலாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் பார்த்தாக்க பரஸ்பரேன சதுர்சோ, 2 பேரும் ரொம்ப ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒத்தாப்புல இருக்கா அப்படின்னா. கிமர்த்தம் ச நரசிரேஷ்டோ சம்பிராப்தோ துர்கமே பதி. இந்த இடம் ரொம்ப என்ன ஆகும்? துர்கமே பதி, ரொம்ப கடினமான இடம், சாதாரண இடம் இல்ல. அதுவும் காட்டு வழியா போயிட்டு இருக்கும் போது காலால் நடந்து வர்றன்னு சாதாரண விஷயம் இல்ல. இந்த மாதிரி துர்கமே பத்தி இப்படிப்பட்ட இடத்துல வர்றதுக்கு ஏன் இவா வராயுத தரவு வீரவ், சிறந்த ஆயுதங்கள் எல்லாம் வச்சிருக்கா. சுரோது மிச்சாமி தத்துவதா, இது உண்மையில என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னா. தஸ்யதத் வச்சனம் சுருத்வா யதாவிருத்தம் நிவேதயத். இவனுடைய அந்த வார்த்தையை கேட்டு, சுமதியினுடைய வார்த்தையை கேட்டுவிட்டு யதாவிருத்தம், அதாவது தான் சித்தாசிரமத்துல யாகம் பண்றதுக்கு இருந்ததாகவும், அந்த யாகம் பண்ணும்போது அந்த யாகத்தை மாரீச்சன், சுபாகு இவர்கள்லாம் எப்படி கெடுக்க வந்தார்கள், அவர்களுக்கு அவர்களை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் எப்படி போய் ராமலட்சுமணால கூட்டின்னு வந்தோம், தாடகையை வதம் பண்ணிவிட்டு மாரீச்சன் சுபாகு வதம் எல்லாம் முடிஞ்சு யாகத்தை காப்பாத்தி போற வீடு நாங்க எப்படி மித்திரைக்கு ஜனகண்ணனுடைய ஜனகண்ட இருக்கிற சிவதனுசை பார்க்க போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த, யதாவிருத்தம் நடந்த விஷயத்த எப்படி நடந்ததோ அந்த மாதிரி நிவேதயது சொன்னார். சித்தாசிரம நிவாசஞ்ச ராட்சசானாம் வதம் ததா. அதே மாதிரி சித்தாசிரம நிவாசம், சித்தாசிரமத்தை தங்கிட்டு இருந்தது, யாகம் முடிஞ்சது, ராட்சசானாம் வதம்,
எல்லா விஷயங்களையும் சொன்னார்னார். விஸ்வாமித்ர வசஸ்ருத்வா ராஜா பரம விஸ்மிதா. விஸ்வாமித்திரனுடைய இந்த வார்த்தையை கேட்டு இந்த சின்ன பசங்களா இருக்கும் போது இப்பேற்பட்ட ராட்சசர்கள் அழிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு விஸ்வாமித்திரனுடைய யாகத்தை காப்பாத்திருக்கான்னு உடனே பரம விஸ்மிதா, அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டு போச்சு. அதிதி பரமம் பிராப்தோ புத்திரோ தசரதஸ்யதோ. இவ ரெண்டு பேரும் என்ன ஆகும், பரமம் பிராப்தம் அவ்வளவு கதைன்னா தசரதனுடைய பிள்ளைகள் தெரிஞ்சல. ஒரு பெரிய சக்கரவர்த்தியோட பிள்ளைனாக்க அவர்களை எப்படி ப்ராப்பரா அதித்தியை ரிசீவ் பண்ணணுமோ அந்த மாதிரி ரிசீவ் பண்ணினான். அதிதி பரமம் பிராப்தோ. அதிதிகள் வந்திருக்கார்கள். சோ தசரதஸ்ய தௌ புத்திரோ பூஜையாமாச விதிவத்து சஹகாரார்கோ மகாபலோ சத்காரார்கோ மகாபலோ. சோ பூஜையாமாச தௌ விதிவத்து, அவர்கள் பேரையும் விதிவத்து, விதிவத்துனா சாஸ்திரோக்த பிரகாரேன வேதத்துல எப்படி அதிதிகளை ரிசீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி சத்காரார்கள் அவர்கள் இருவரும் அந்த விதமாக ரிசீவ் பண்ணப்பட தகுந்தவர்கள். சோ வரவேற்கப்பட தகுந்த இருவரையும் வேதத்துல சொன்ன முறைப்படி வரவேற்று தத பரம சத்காரம் சுமதே பிராபிய ராகவோ. சோ இவ ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சோ ஒருத்தர் வாங்கோ அப்படின்னு சொல்லும் போது நம்ம வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டேன்னாக்க நம்ம என்ன பண்ணணும், அவள்கிட்ட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ரொம்ப நல்லா வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ். அதாவது ரொம்ப என்ன சொல்றது, சம்ஸ்கிருதத்துல கொஞ்சம் சுலபமா சொல்லலாம். தமிழ் நல்ல வரவேற்பு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், நேர்மாறான அர்த்தம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்ப சம்ஸ்கிருதத்துல வந்து என்ன பண்ணணும், பிராமணால பார்த்து சுவாகதம் அப்படிங்கிற, சுவாகதம்னா தங்கள் வரவு நல்வரவு அப்படின்னு அர்த்தம். சுவாகதம்னு சொல்ல உடனே பிராமணன் என்ன பண்ணணும், சுஸ்வாகதம். சுஸ்வாகதம்ங்கிறது நீங்கள் எனக்கு மிக நல்வரவு அளித்திருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆப்கா சுஸ்வாகத் கர்த்தாகை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சரியில்லை. சுவாகதம், சுவாகதம்னா என்ன அர்த்தம், சு ஆகதம் தங்கள் வரவு நல்வரவு. சுஸ்வாகதம் மிக நல்ல வரவேற்பு அளித்திருக்கிறீர்கள். சு சேர்த்தீங்கன்னாக்கா அது என்ன ஆகும், அதுக்கு பேர் ரிப்ளை, பதில். அதே மாதிரி இது சொல்றோம், கந்தாக அப்படின்னு சொல்லும் போது நாங்க சந்தனம் இருக்க எடுத்துங்கோ அப்படின்றோம். அவன் என்ன சொல்லுவான், சுகந்தாக ரொம்ப வாசனையா இருக்கே அப்படின்னு அவ பதில் சொல்றா. கந்தாகன்னு சொல்லும் போது சாதாரணமா என்ன பண்றோம், வெறும் தேங்க்யூன்னு சொல்றது இல்ல, நம்மளுடைய பதில் எப்படி இருக்கு, சுகந்தா ரொம்ப வாசனையா இருக்கு. சோ அதே மாதிரி என்ன ஆகும், புஷ்பங்கள் இருந்தாங்க, புஷ்பாணி மானினாக்க சுபுஷ்பாணி ரொம்ப நல்ல புஷ்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும், அதை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணி காமிக்கணும். எதை கொடுக்குறாளோ கொடுக்குறவாளுக்கு அதை அப்ரிஷியேட் பண்ணி காமிக்கணும். வெறும்னு ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இல்ல தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி இல்ல, கொடுக்குறவாளுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற டைப்ல என்ன இருக்கும், இங்க வரவேற்புகள் இருக்கும். சோ அதனால என்ன பண்ணா, அந்த சுமதி ரெண்டு பேரையும் வரவேற்றான் அப்படின்னு சொன்ன உடனே தத பரமசத்காரம் சுமதே பிராபிய, சுமதியிடமிருந்து மிக உயர்ந்த வரவேற்பை பெற்று ராகவோ உஷ்ய, உஷித்துவான்னு இருக்கணும், ஆர்ஷ பிரயோகம் உஷ்ய பசித்து, தத்திர நிஷாமேகாம் ஜக்மதுகு, தத்திர நிஷாமேகாம் உஷ்ய ஒரு ராத்திரி ஸ்டே பண்ணாங்க. அப்புறம் ததா மிதிலாம் ஜக்மதுகு, அங்கிருந்து போய் வைசாலின்னு சொல்றோம் இல்லையா, அதான் விசாலா, அங்கிருந்து என்ன பண்ணாங்க, மிதிலை போய் சேர்ந்தாங்க. நெக்ஸ்ட் டே தே ரீச்டு மிதிலா. தாம் திருஷ்டுவா முனைய சர்வே ஜனகஸ்ய புரீம் சுபாம் சாது சாத்விதி சம்சந்தா மிதிலாம் சமபூஜையன். விஸ்வாமித்திரர் அவர் பின்னாடி 100 வண்டியில அக்னிஹோத்திரத்துக்கான சாமா வருது, ராமலட்சுமணன் எல்லாம் வரா, நிறைய ரிஷிகள்லாம் வரா. அவ்வளவு பேரும் இந்த மிதிலியை பார்த்த உடனே தாம் திருஷ்டுவா, தாம் ஜனகசிய சுபாம் தாம் புரீம் திருஷ்டுவா, ஜனகருடைய மிகவும் சுபகரமான சுபத்தை கொடுக்கக்கூடிய அந்த நகரை பார்த்து சாது சாத்விதி சம்சந்தா, பேஷ் பேஷ் ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்னு என்ன பண்ணாங்க, அந்த ஊர் எவ்வளவு நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் எல்லாருமே மிகவும் புகழ்ந்தார்கள். மிதிலாம் சமபூஜையன், சமபூஜையன்னா பூஜித்தார்கள்னு அர்த்தம். இந்த இடத்துல சமபூஜையன் அப்படின்னா பிராசம்சன், பிரசம்சை செய்தார்கள், எல்லாரும் புகழ்ந்தார்கள் அப்படின்னா. மிதிலோபமனே தத்திர ஆசிரமம் திருஷ்ய ராகவா, திருஷ்டுவான்னு இருக்கணும், திருஷ்ய இதெல்லாம் ஆர்ஷ பிரயோகம், எபிக் யூசேஜஸ். மிதிலோபவனே தத்திர ஆசிரமம் திருஷ்ய ராகவா புராணம் நிர்ஜனம் ரம்யம் பப்ரச்ச முனிபுங்கவம். மிதிலா, மிதிலையினுடைய அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்காங்க. உபவனம் அப்படின்னு சொன்னா உபன கிட்டக்கன்னு அர்த்தம். இது மிதிலைக்குள்ள போல, மிதிலைக்கு வெளியில இருக்கா உபவனம். உபவனம்னா ஊருக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு கார்டன். அந்த கார்டன் வரும்போது, அந்த இடம் வரும்போது அவுட்ஸ்கர்ட்ஸ்ல ஆசிரமம், ஒரு ஆசிரமத்தை பாக்குறாங்க. அந்த ஆசிரமம் எப்படி இருக்கு, புராணம் ரொம்ப பழைய ஆசிரமமாக இருக்கு, நிர்ஜனம் யாருமே இல்ல, ரம்யம் ரொம்ப அழகாவும் இருக்கு. ஒரு அழகான ஆசிரமத்தை பார்த்த உடனே பப்ரச்ச முனிபுங்கவம் இதம் ஆசிரம சங்காசம். வால்மீகியினுடைய பிரயோகங்கள், ராமர் வந்து கௌதமரை பார்த்து கேட்கிற மாதிரி இருக்கு, இது ஆசிரமம் போல இருக்கே. முதல் ஸ்லோகத்துல ஆசிரமத்தை பார்த்துட்டுன்னு எழுதியிருக்காரு வால்மீகி. ஆனா அடுத்த வரியில எழுதும் போது என்ன பண்ற, ஆசிரமத்துல போல இருக்கே அப்படின்னார்.
ஏன் ஆசிரமத்தை போல இருக்கு அப்படின்னு. ஆசிரமம்னா சாதாரணமா ரிஷிகள்லாம் இருப்பா, ரிஷிபுத்திரால், அதுக்கப்புறம் அவளுடைய சிஷியர்கள், இதெல்லாம் இத்தியாதி எல்லா விதமான இதுவும் இருக்கும், புகையெல்லாம் வந்துட்டு இருக்கும். அதிதிகள்லாம் வரனா விஸ்வாமித்திரர் மாதிரி ஒரு பெரிய அதிதி வரார் அப்படின்னு சொன்னா அந்த அதிதியை எதிர்ப்பு கொள்றதுக்கு எல்லாருமே தயாரா இருப்பா. சோ அந்த மாதிரி சகல விதமான வரவேற்புக்கான ஒரு கோலாகலம் அந்த இடத்துல இருக்கும். அதாவது கோலாகலம்னாக்க ஒரு என்ன சொல்றது, ஒரு சிட்டிக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த மாதிரி ஒரு கோலாகலம் இல்லாட்டாலும் ஒரு பெரியவா வரான்னா பெரியவாளை ரிசீவ் பண்றதுக்கு வேணுங்கிற ஒரு பரபரப்பு அந்த இடத்துல இருக்கும். எல்லாருமே என்ன பண்ணுவா, அதுக்கு வேணுங்கிற தயாரா இருக்கிறதுங்கிறது இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை, இல்லாத காரணத்தினால. ஆனா இதை பார்த்தா ஆசிரமம் மாதிரி இருக்கு, ஸ்ட்ரக்சரை பார்த்தா ஆசிரமம் மாதிரி இருந்துட்டு இருக்கு, ஸ்ட்ரக்சரை பார்த்தா ஆசிரமம் மாதிரி இருக்கு. ஆனா இந்த இடத்துல நடக்கிற விஷயங்கள் எதுவுமே ஆசிரமத்துக்கு நடக்கிற மாதிரி இல்ல. வெளியில இருந்து எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் பாக்குறதுக்கு ஆசிரமம் மாதிரி இருக்கு, ஆனா நடவடிக்கைகள் ஆசிரமம் மாதிரி இல்ல. அதனால இது எந்த இடம், ஆசிரம சங்காசம், ஆசிரமம் போல இருக்கே, இதம் ஆசிரம சங்காசம். கின்விதம் முனிவர்ஜிதம், முனிவர்கள் இல்லையா இந்த இடத்துல. ஸ்ரோத்து மிச்சாமி பகவன் நசியாயம் பூர்வ ஆசிரமஹா, இது ஏற்கனவே ஆசிரமா இருந்ததா, யாருடைய ஆசிரமமா இருந்தது, முன்னாடி இது யாருக்கு ஆசிரமமாக இருந்தது, கத்தியாயம் அப்படின்னார். அதாவது இது இப்ப ஆசிரமமா, ஏற்கனவே ஆசிரமமா இருந்தது, ஆசிரமமா இருந்தா ஏன் அவர் விட்டுட்டு போயிட்டார், ஏன் இப்ப ஆசிரமமா இல்ல அப்படின்னு கேள்வி. தச்சுத்வா ராகவேணோக்தம் வாக்கியம் வாக்கிய விசாரதா பிரத்யுவாச்ச மகாதேஜாக விஸ்வாமித்ரோ மகாமுனிகி. தச்சுத்வா, ராமர் இந்த கேள்வி கேட்டார். கேட்ட உடனே என்ன பண்ணார், ராகவேண உக்தம் வாக்கியம் ஸ்ருத்வா, ராமன் சொன்ன வாக்கியத்தை கேட்டுட்டு வாக்கிய விசாரதா, வாக்கிய விசாரதா பேசுறதுல கெட்டிக்காரரான விஸ்வாமித்திரர். பிரத்யுவாச்ச மகாதேஜாக விஸ்வாமித்ரோ மகாமுனிகி ஹந்ததே கதையிஷ்யாமி சுணு தத்வேன ராகவ. ஹந்த அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னாக்க, தமிழ் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சாதாரணமா ஹந்த அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வரும். இந்த இடத்துல ஹந்தனா தமிழ்ல நம்ம என்ன சொல்லுவோம், அப்பா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுறோம் பாருங்க, ஒரு நிம்மதின்ட்டு, அந்த சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய ஒரு நிம்மதி பெருமூச்சுல வந்த வார்த்தை அப்படின்னு வியாக்கியாதாக்கள் எழுதுறான். ஏன்னா பின்னாடி சொல்ல போறார் கௌதமருடைய சாபம், அகல்யா விருத்தாந்தம். கௌதமர் என்ன பண்ணாருன்னா சாபத்தை கொடுக்கும் போது ராமர் வந்தாவிட்டு ராமருக்கு அதிதி சத்காரம் பண்ணும்போது உன்னுடைய சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப அகல்யா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த மனசுல துக்கம் இருந்துட்டு இருக்கு இல்லையா, விஸ்வாமித்திரர்களும் கூட அகல்யா கஷ்டப்பட்டு இருக்காளேன்னு துக்கம் இருந்துட்டு இருக்கு. இந்த துக்கம் வந்து என்ன ஆகும், ராமர் வந்தா தான் போகும்னு ஏற்கனவே சாப நிவர்த்தியை கௌதமர் சொல்லிட்டு போயிட்டார். அப்படி இருக்கும் பொழுது ராமர் இது ராமத்தை போய் சாப நிவர்த்தி பண்ணு அப்படின்னு டைரக்ட் பண்ண முடியுமா? என்ன இருந்தாலும் அவரும் சக்கரவர்த்தி திருக்குமாரர் ஒரு ராஜா, கேட்டாதான் நம்ம வந்து சொல்ல முடியுமே, கேட்கறதுக்கு முன்னாடி சொல்ல முடியாது. ராமனாகவே அந்த விஷயத்தை கேட்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தது. கேட்ட உடனே ஆஹா நீ பண்ண வேண்டிய காரியம் வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லிடலாம் அவர்கிட்ட. சோ அப்பா இந்த முட்டுமாக்குள்ள இந்த இவளுக்கு வந்து ஒரு சாப நிவர்த்திக்கு சான்ஸ் ஏற்பட்டதே அப்படின்னு அந்த என்ன அர்த்தம், ஒரு ஆனந்தத்தை, அதாவது கால ஸ்மிருதிச்ச சந்தோஷா, அகல்யினுடைய சாபம் போறதுக்கான காலம் வந்துடுத்து அப்படிங்கிற ஞாபகத்துல ஏற்பட்ட ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல வந்த வார்த்தை ஹந்த அப்பா தே கதைஷ்யாமி சுணு தத்துவேன ராகவ, உனக்கு நான் இப்ப கதையை சொல்றேன் முழுக்க கேளு அப்படின்னார். எஸ்ஸெய்து ஆசிரம பதம் சப்தம் கோபாத் மகாத்மனஹா, யாருடைய ஆசிரமமாக இருந்தோ, எந்த ஒரு பெரிய மகாத்மாவனால இது சபிக்கப்பட்டுடுத்தோ, இந்த ஆசிரமம் இப்படி சாபத்தினால தன்னுடைய சோபை எழுந்து காணப்படுறதோ அந்த கதையை சொல்றேன் கேளுன்னார். கௌதமஸ்ய நரசிரேஷ்ட பூர்வமாசீத் மகாத்மனா, கௌதமன் ஒரு பெரியவர், அவருடைய ஆசிரமமாக இது இருந்தது. ஆசிரமஹா திவ்ய சங்காசா துரைரபி சுபூஜிதா, திவ்ய சங்காசா தேவலோகத்தை போன்ற தேவலோகத்தில் இருக்கிற ஆசிரமம் போல இருந்தது. சுரைரபி சுபூஜிதா, தேவர்களாலையும் கௌரிக்கப்பட தகுந்த பூஜிக்கப்பட தகுந்ததாக இருந்தது. சச்சாத்திர தப ஆதிஷ்டத், அந்த ஆசிரமத்துல கௌதமர் என்ன பண்ணார், அகல்யா சகித புரா, தன்னுடைய மனைவியான அகல்யுடன் சேர்ந்தவராக தப ஆதிஷ்டத் தபஸ் பண்ணிட்டு இருந்தார். வருஷ பூகான் அநேகானி, எவ்வளவோ அவர் பாட்டுக்கும் அந்த இடத்துல என்ன தபஸை தவிர வேற ஒண்ணுமே தெரியாம, வருஷ பூகானினாக்க அநேக வருஷங்கள்னு அர்த்தம். ராஜபுத்திர மகாயசா தஸ்யாந்தரம் விதித்வா, இதுல வந்து என்ன எடுத்துன்னு சொன்னோம்னாக்க இது பின்னாடி தேவகாரியம் அப்படின்னு போறா. இந்திரன் வந்து என்ன ஆகும்னாக்க கௌதமருடைய தபசை கெடுக்கணுங்கிறது இந்திரனுடைய நோக்கம். கௌதமர் வந்து வேற எந்த விதத்திலையும் இப்ப பாக்கி ரிஷிகள்லாம் விஸ்வாமித்திரர்லாம் மேனகையெல்லாம் அனுப்பிச்ச மாதிரி கௌதமத்தை மேனக்கை ரொம்ப எல்லாம் அனுப்ப முடியாது. அதனால அவர் ஏதாவது கோபப்படுத்தணும். கோபப்படுத்துறதுக்காக என்ன பண்றான், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கௌதமரை எப்படி கோபப்படுத்துறது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்தரம், ஒரு அவகாசம், கௌதமரை கோபப்படுத்துறதுக்கான டைம் கிடைக்கக்கூடிய ஒரு அவகாசம் கிடைச்சது.
தஸ்ய அந்தரம், அந்தரம்னாக்க ஒரு ஒரு அவகாசம், ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு டைம். விதித்வா சகசிராட்சா சச்சீபதிகி, சச்சீபதிக்குனாக்க இந்திராணியினுடைய கணவனான இந்திரன். இந்திராணிக்கு கணவனா இருக்கக்கூடிய இந்திரன் கூட அகல்யை மேல மோகம் கொள்றாருனாக்க தேவலோகத்து பெண்களோட இந்த அகல்யை எவ்வளவு அழகா இருக்கணும். அதனாலதான் இந்த இடத்துல என்ன பண்ணார், வெறும் சகசிராட்சான்னு போட்டு விட்டுருக்கலாம். அந்த மாதிரி போடாம சகசிராட்சா சச்சீபதிக்குன்னு 2 வார்த்தையும் போட்டார். சகசிராட்சானா 1000 கண்ணு, 1000 கண்ணுனாலையும் பார்த்தாலும் அவனுக்கு என்ன ஆகும், ஆசை முடியலையா. இந்திராணிக்கு கணவனா இருக்கும்போது கூட அவனுக்கு என்ன எடுத்து இவன் மேல கொஞ்சம் ஆசை ஜாஸ்தியா இருந்ததுன்னார். அதனால என்ன பண்ணா, முனிவேஷ தரோ பூத்வா, டைரக்டா இந்திரனாவே வந்தா என்ன ஆயிடும், எல்லாரும் இந்திரனே வந்திருக்கான்னு இந்திரனுக்கு இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு பெருநாத்தி சத்காரம் பண்ணணும், அவனை ப்ராப்பரா ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன ஆயிடும், நான் எந்த காரியத்தை எடுக்கிறானோ அந்த காரியம் நிறைவேறாம போயிடும்ன்றதுக்காக முனிவேஷ தரோ, கௌதமருடைய வேஷம் போட்டான். அகல்யாம் இதம் அப்ரவீத், அகல்ய கிட்ட சொன்னான். ரிதுகாலம் பிரதீக்ஷந்தே நார்த்தின சுசமாஹிதே சங்கமம் துவகமிச்சாமி வயாசக சுமத்தியமே. சாதாரணமா சங்கமத்துக்கு சாஸ்திரங்கள்ல காலங்கள்லாம் விதிச்சிருக்கா, எப்ப தெரிஞ்சிருக்கலாம், எப்ப பாபம் அப்படின்லாம். இந்த இதுல சொல்ற பேருனா ராவணனுடைய விருத்தாந்தம் வரும்போது இவ வரா, கைக்கு சீக்கிரமா வரா, துளசியர்கிட்ட வரா. துளசியர்கிட்ட உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு குழந்தை அனுகிரகம் வேணும் அப்படின்னு கேட்கிறா. அப்புறம் ஆஹா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிடுறார். பிறந்தது ராவணன் கும்பகர்ணன் 2 பேரும். அப்ப கேட்கிறார், இப்ப இந்த மாதிரி நீங்க ரிஷியா இருக்கும்போது உங்ககிட்ட இருந்து வர குழந்தை எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் பயங்கரமா ராட்சசத்தனமா இருக்கு அப்படின்னா ரிஷி அதுக்கு பதில் சொல்றார், நான் ரிஷியா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்ல, நீ எப்போ வரம் கேட்கிறேங்கிறது தான் பிரச்சனை. நீ வரம் கேட்கும் போது கால நேரம் பார்க்காம நீ பாட்டுக்கும் வந்தேன்னா என்ன ஆகும், அதே மாதிரிதான் இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் கால நேரம்ங்கிறது ஒவ்வொன்றுக்கும் கால நேரங்கள் உண்டு. அந்த மாதிரி கால நேரம் இருக்கிற காரணத்தினால யார் தகுந்த காரணம் தகுந்த காலத்துல இருக்காளோ, மனசும் சுத்தமா இருக்கணும், அட்மாஸ்பியரும் சுத்தமா இருக்கணும், கால நேராதிகளும் சுத்தமா இருக்கணும். எல்லாமே சுத்தமா இருந்ததுன்னா அப்ப பிறக்கிற குழந்தை எப்படி இருக்கும், அதுவும் எல்லா விதத்திலையும் நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல இருக்கும். இதுல எங்கேயாவது ஒரு மாறுதல் இருந்ததுனாக்க அந்த மாறுதலும் தெரியும் அப்படின்னு அந்த இடத்துல புலஸ்தியர். ஸோ அந்த மாதிரி என்ன ஆகும், சாதாரணமா ரித்துகாலம் பிரதீக்ஷந்தே. ஸோ அப்ப எப்ப இருக்கணும் அப்படிங்கறது டைம் பஞ்சாங்கம் பார்த்து தான் இது பண்ண முடியும். சங்கமம் துவகம் இச்சாமி, ஆனா நான் என்ன பண்றேன், இப்ப உன்னோட சங்கமம் இச்சாமி வயாசக சுமத்தியமேன்னா. இப்ப இந்த மாதிரி இவன் சொன்னதை கேட்ட உடனே அவன் என்ன பண்ணிட்டா, அகலிக்கும் அவ்வளவு நல்ல ஒரு தபஸ்வி தான். அதனால என்ன எடுத்து ஏமாந்து போல முனிவேஷம் சகசிராட்சம் விஜ்ஞாய, அவன் என்ன பண்ணா, இந்திரனே நினைச்சுட்டான், இந்திரன்னு தெரிஞ்சுட்டான் நல்லாவே. இந்திரன்னு தெரிஞ்சுட்டதுனால என்ன எடுத்து பின்னாடி வியாக்கியானத்துல எழுதுறாரு. ஏற்கனவே இந்த சகசிராட்சம் சச்சீபதிங்கிற வார்த்தையெல்லாம் வியாக்கியானத்துல இந்த மாதிரி எழுதும் போது சாதாரணமா எழுதல, இந்திரனுக்கு அகல்ய மேல ஒரு கண்ணு இருக்கு அப்படிங்கிற வார்த்தைகள் சாதாரணமா இந்த சாரணர்கள் இவாள்லாம் இருக்காளே அந்த மாதிரி இருக்கிறவா மூலமாக அகல்ய காதுல விழுந்திருக்கு. 2 விதமாவும் இந்திரனும் ஒன்னு ஆசைப்படுறாங்கிறது ஒரு வார்த்தை, இந்திரன் ஒன்னு ஆசைப்படுற நீ ஜாக்கிரதையா இருன்னு சொல்லலாம். அந்த வார்த்தைக்கு 2 விதமாவும் அர்த்தம் கொள்ளலாம். அதாவது இந்திரனாலேயே விரும்பப்படுற அளவுக்கு அழகுடையவள்னு தெரியும், பட் இந்திரனும் கண்ணு வச்சிருந்தா நீ கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. என்ன பண்ண, இந்திரனே தன்னை விரும்புறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மதிம் சகார துர்மேதாக தேவராஜ குதூகலா அப்படின்னு. மதிம் சகார துர்மேதாக, அவ என்ன பண்ண, இந்திரனே தேவராஜ குதூகலா, தேவராஜனே தன்னை நோக்கி வந்திருக்கான், அவனே தன்னை தேடி வந்திருக்கான் அப்படின்ன உடனே நான் எவ்வளவு அழகா இருக்கும் தானே அவன் தன்னை தேடி வந்திருக்கான்னு அவளுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு நிமிஷம் அவளுடைய சித்தம் கலங்கி போச்சு. மதியம் சக்கார அவ என்ன பண்ணா, தன்னை ஒரு நிமிஷம் இழக்க தயாராயிட்டான். அதாபிரவி சிரேஷ்டம் கிருதார்த்தேன அந்தராத்மனா கிருதார்த்தாத்மி சுரஸ்ரேஷ்ட எட்ட சீக்கிரம் இத பிரபு. அவ என்ன பண்ணா, நீ கிளம்பு அப்படின்ட்டா. என்ன கௌதமர் பார்த்தாருன்னா ரொம்ப கஷ்டமாயிடும், சீக்கிரம் கிளம்பு அப்படின்னா. ஆத்மானம் மாம்ச தெய்வீத்த சர்வதா ரட்ச கௌதமார். நீ இருக்கிறத பார்த்தாருன்னா கௌதமர் பார்த்தாருன்னா எனக்கும் கஷ்டம் உனக்கும் கஷ்டம், உன்னாலையும் அவர் சாபத்தை தாங்க முடியாது, என்னாலையும் சாபத்தை தாங்க முடியாது, அதனால கிளம்பு அப்படின்னா. இந்திரஸ்து பிரகசன் வாக்கியம், அதாவது என்ன ஆகும்னாக்க யார் ரொம்ப மாட்டிக்க போறாளோ கஷ்டப்பட போறாளோ, எந்த தப்பு பண்ணாலும் தப்பு பண்றவா ரெண்டு பேர் சேர்ந்து தப்பு பண்ணா 2 பேரும் கஷ்டப்படணும். அதுல ஒருத்தருக்கு கஷ்டம் ஜாஸ்தியா இருக்கலாம், ஒருத்தருக்கு கஷ்டம் குறைச்சலா இருக்கலாம். இப்ப மாறலாம். அதாவது இப்ப இந்த டிராபிக் ஆக்ட் எல்லாம் யார் பேர்ல நம்ம கேஸ் ரெஜிஸ்டர் பண்றோம், யார் எஃப்ஐஆர் யார் மாட்டிக்கிறாங்கலாம் இருக்கு இல்லையா. யார் பேர்ல கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுதோ அவளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்க போகுது, ரெஜிஸ்டர் ஆகாத பேர்ல கொஞ்சம் கஷ்டம் குறைச்சலா இருக்க போகுது. இப்ப இந்திரன் இந்த மாதிரி தப்பிச்சுட்டான். தப்பிச்ச உடனே அவன் பிரகசன் அப்படின்னு சிரிச்சுட்டே அவள்கிட்ட சொல்றான், தப்பிச்சு போன்ற
கௌதமருடைய சாபத்திலிருந்து 2 பேராலையும் தப்பிக்கும். கௌதமர் சாபம் ஒழுங்குறதுக்காக தானே நான் வந்திருக்கேன். இந்த வார்த்தையை நேரா அவள்கிட்ட சொல்லல. அவன் இந்த இடத்துல வர்றது என்ன, கௌதமர் சாபம் கொடுக்கணுங்கிறதுக்காக தானே இங்க வரான். அவன் அகலிக்கு மேல மட்டும் ஆசை இல்ல, கௌதமர் சாபத்தை கொடுக்கணும். ஏன்னா கௌதமருடைய தபஸ் இருக்க விஸ்வாமித்திரருடைய தபஸ் மாதிரி ஒரு கடுமையான தபஸ். அந்த தபஸ் இருக்கும்போது அவர் என்ன ஆயிடுவார், அவர் இந்திரலோகத்துக்கு அதிபதி ஆகக்கூடிய அளவுக்கு அவருக்கு பவர் வரும். அந்த பவர் வரும்போது அந்த மாதிரி 2-3 பேர் சேர்ந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணிட்டு இருந்தாருனாக்க ஒரே நேரத்துல 2-3 பேர் இந்திரலாமும் இருக்க முடியாது, வேலை நடக்காது. அதனால கௌதமருடைய தபஸ் என்ன பண்ணணும், தடுக்கணும். அவரு கோபம் மூட்டணும். அதான் இவர் என்ன சொன்னார் விஸ்வாமித்திரர், என்னாலேயே தடுக்க முடியும், ஆனா நான் கொஞ்சம் கோபப்பட்டேன்னா தபஸ் பூஜை பண்ணும்போது, அதனாலதான் சிராதம் பண்ணும்போது பூஜை பண்ணும்போது எல்லாம் துளி கூட கோபப்படக்கூடாது, நம்ம எவ்வளவா இருந்தாலும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கான காரணம் என்ன, எப்படி நடக்கிறதோ அந்த மாதிரி முன்னாடியே. அதனாலதான் ஒவ்வொருத்தரும் பூஜைக்கு சிரத்தை விடுன்றதுக்கான காரணம் என்ன, நம்மளேதான் பூஜைக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கணும். வேற யாரையாவது ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு அவ பண்ணினது குறைச்சலா இருக்கு தப்பா இருக்குன்னு நம்ம கோபப்பட்டோம்னாக்க பூஜை பலன் இல்லாம போயிடும். அதே மாதிரி சிராத்தமும் அர்த்தம் இல்லாம போயிடும். அதனாலதான் என்னுடைய சாபத்தினாலேயே அந்த சுபாகு மாரீச்சனை என்னால் நிறுத்த முடியும். என்னுடைய சாபத்தினால சுபாகு மாரீச்சனை நிறுத்திட்டேன்னா அதுக்கப்புறம் இவ்வளவு தபஸ் பண்ணி இவ்வளவு யாகம் பண்ணி என்ன லாபம். அதனால ராட்சசர்களை அழிச்சு நல்லவாளை காப்பாத்துறதுக்காக இருக்கக்கூடிய சத்திரியாளான உன்னுடைய பசங்களை அனுப்பு. அதனால அவளுக்கும் தோஷம் இல்லை. அதனால யாகத்துக்கு எடுக்கிறவாளை அழிக்கிறதுனால அவளுக்கும் புண்ணியம், அவளுக்கும் நல்லது. அதோட எனக்கும் என்னுடைய தபஸ் நஷ்டமாகாது அப்படின்னு விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், தசரதரை கேட்கிறார். கேட்கும்போது வசிஷ்டரும் சொல்றார், தசரதர் முதல்ல மாட்டேன்னு சொன்ன போது தன்னுடைய தபஸ்னாலேயே இவர் தன்னை காப்பாத்திக்கக்கூடிய சக்தி படைச்சவர், நீ ராமலட்சுமணால் அனுப்பிச்சுதான் இவரை காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் உன் பிள்ளைகளோட நல்லதுக்காக தான் கேட்கிறார் அப்படின்னு வசிஷ்டரும் சொன்னார் இல்லையா. இப்ப இந்திரன் இதேதான் நோக்கத்துல பின்னாடி சொல்ல போறான். இதே நோக்கத்துல தான் இந்திரன் வரான். கௌதமருடைய தபசை கெடுக்கணுங்கிறது அவருடைய முதல் நோக்கம். சோ அதனால என்ன பண்ணா, இந்திரஸ்து பிரகசன், அவர் கோவப்படாட்டாக்க நான் தப்பிச்சு போறதா இருந்தா அவர் கோவப்படாட்டா இங்க வந்ததுக்கே அர்த்தம் இல்லையே. சோ பிரகசன் திருச்சின்னே சொன்னான். திருச்சின்னு சொல்லும் போது அவ்வளவு சுலபமா கௌதமர்லேருந்து நீ தப்பிச்சிட முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு என்ன ஆகும், தப்பிச்சிட முடியும்னு நினைக்கிற அவளுடைய நினைப்பை பார்த்து கேள்வி பண்ணிட்டுன்னு அர்த்தம். பிரகசன் வாக்கியம் அகல்யாம் இதம் அப்ரவீத் சுஸ்ரோணி பரிதுஷ்டோஸ்மி கமிஷ்யாமி யதாகதம், நான் கிளம்புறேன் அப்படின்னா அந்த நேரத்துல வேற ஏதாவது வார்த்தை பேசுறதுங்கிறது சரிப்படாது. ஏன்னா அந்த நேரத்துல அவ வேதத்தில் கொட்டினா என்ன ஆகும், அவளுக்கும் கோவம் அவளும் சேர்ந்து செய்வோம். அதனால என்ன பண்றது, ஏதோ கிளம்பிட்டேன் அப்படின்னா ஏவம் சங்கம்யத்து ததா நிச்சக்கிராம உடஜாத்ததா, அந்த பர்ணசாலையில இருந்து வெளியில போனான். சம்பிரமா துவரன்றாம சங்கிதோ கௌதமம் பிரதி, சம்பிரமா துவரன் பரபரப்போட என்ன பண்றான், பயந்துன்னு கௌதமம் வந்துட போறாரு, என்ன சொல்ல போறாருன்னு பயந்துன்னு அந்த இடத்துல இருந்து வெளில கிளம்புறான். கௌதமம் ச ததர்ஷாத பிரவிசந்தம் மகாமுனிம், கௌதமர் என்ன பண்ணார், அப்பதான் பர்ணசாலைக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கார். இவன் வெளில போயிட்டு இருக்கான், வெளில போகும்போது கௌதமர் நுழைஞ்சிட்டு இருக்கார். பிரவிசந்தம் மகாமுனிம் எப்படி இருக்கார், தேவ தானவ துர்தர்ஷம் தபோபல சமன்விதம் தீர்த்தோதக பரிக்லின்னம் தீப்யமான மிவானலம் விஹீத சமிதம் தத்ர தக்குசம் முனிபுங்கவம். தேவ தானவ துர்தர்ஷம், எப்பேற்பட்ட ராட்சசர்களோ தேவர்களோ யாராலையும் தடுக்கப்பட முடியாதவர். துர்தர்ஷன் யாரோ அன்கன்ட்ரோலபிள். தபோபல சமன்விதம், தபசனுடைய பலத்துடன் கூடினவர். தீர்த்தோதக பரிக்லினம், அப்பதான் ஸ்நானம் பண்ணிட்டு நேரா வந்துட்டு இருக்கார். ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால உடம்புல என்ன ஆகும், இன்னும் ஈரம் எல்லாம் போல, அங்கங்க ஈரம் அப்படியே இருந்துட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி உடம்புல ஈரம் சொல்ல அதாவது ஈரம் தனித்தனியா தெரிய அப்படியே வந்துட்டு இருக்கார். தீப்யமான மிவாநிலம், அப்படியே ஒரு ஆனா அவ்வளவு ஜலத்துக்கு நடுவுலையும் உடம்புல அங்கங்க திவிலியா ஜலம் தெரியும் போது கூட ஜொலிக்கிறத பார்த்தா எப்படி இருக்கு, அக்னி மாதிரி படவாக்னி, சமுத்திரத்துக்கு நடுவுல படவாக்னி எப்படி ஜலமா இருக்குமோ அந்த மாதிரி தீப்யமான அனலம் இவ ஜொலிக்கின்ற நெருப்பு போல இருந்துட்டு இருக்கார். கிரகீத சமிதம், காத்தால ஹோமம் எல்லாம் பண்ணணும் இல்லையா, ஹோமத்துக்காக வரும்போது என்ன பண்ணிட்டு இருக்கார், கையில சமித்துகளை எடுத்துன்னு வர. தக்குஷம், தர்பையும் சமித்துகளையும் என்ன பண்ணா பார்த்தான். திருஷ்டுவா சுரபதி திரஸ்தா, அவனுக்கு என்ன எடுத்து பயந்துட்டான். அவரை அங்க நிக்கிறத பார்த்த உடனே திரஸ்தகா, இவன் பயந்து போயிட்டான். விஷண்ண வதனஹா, இவன் மூஞ்சி என்ன எடுத்து, என்ன இருந்தாலும் எவ்வளவுதான் நல்ல காரியமா இருந்தாலும், நல்ல காரியம் என்ன அர்த்தம், தேவ காரியம்னு நினைச்சிட்டு தான் பண்ணினாலும் பண்ணின காரியம் தப்பு தானே. அதனால விஷண்ண வதனஹா, மூஞ்சி என்ன எடுத்து ரொம்ப தொங்கி போச்சு. அபவத் அத திருஷ்டுவா சகசிராட்சம் முனிவேஷ தரம் முனி. ஆனா இப்ப இந்த இடத்துல என்ன எடுத்து, இவன் அவசரமா வெளியில போறதுல தன்னுடைய ஏதாவது தான் கௌதமருடைய வேஷத்துல இருக்கிறத இவன் மாத்திக்கல. கௌதமர் என்ன பண்ணார், தன்னை மாதிரியே எதிர்க்க கௌதமர் நின்றுட்டு இருக்கிறத பாக்குறாரு. முனிவேஷ தரம், முனிவருடைய வேஷம் போட்டு இருக்கிற சகசிராட்சத்தை பார்த்துட்டார். துர்விருத்தம், அது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சீட்டிங் இல்லையா.
துர்விருத்தம் விருத்த சம்பன்னா, அதாவது நல்ல கான்டாக்ட் இருக்கிறவாளுக்கு எதிர்க்க அந்த கான்டாக்ட் குறைச்சலா இருக்கிறவாளை கண்டா பார்க்க முடியுமா, அவளால தாங்க முடியுமோ? சோ விருத்த சம்பன்னா, ஒரு நல்ல ஒரு குட் கான்டாக்ட் ஒன்னையே தன்னுடைய சொத்தாக உடைய கௌதமர் துர்விருத்தம் எதிர்க்க வந்து என்ன ஆயிடுத்து, தவறான நடவடிக்கை இந்திரனை பார்த்த உடனே ரோஷாத் வச்சனம் அப்ரவி, கோபத்தோட இந்த வார்த்தையை சொன்னார். மம ரூபம் சமாஸ்தாய, நீ என்ன பண்ணிருக்க, என்னுடைய வார்த்தைய, என்னுடைய ரூபத்தை, என்னுடைய வடிவத்தை எடுத்துட்டு கிருத்தவானசி துர்மதே, இந்த மாதிரி தற்காரியம் பண்ணிருக்க. அகர்த்தவியம் இதம் இதம் அகர்த்தவியம் கிருத்தவானசி, பண்ணக்கூடாத காரியத்தை பண்ணிருக்க. யஸ்மாத் விபலஸ்வம் பவிஷ்யசி, இனிமே இந்த காரியம் பண்ணக்கூடிய சக்தியே உனக்கு இல்லாம போகட்டும் அப்படின்னு. கௌதமேன ஏவ முக்தஸ்ய புரோஷேண மகாத்மனா வேதத்தூர் விஷ்ணோ பூமோ சகசிராட்சசிய தட்சணாத். சாஸ்திரத்துல என்ன ஒரு இது தோஷம் சொல்லப்பட்டிருக்கோ, இந்த மாதிரி தோஷங்களுக்கு என்ன ஒரு பாபம் பிராயஷ்சித்தம் சொல்லப்பட்டிருக்கோ, அந்த பிராயஷ்சித்தையே சாபமாக கொடுத்தார். அதாவது கௌதமர் கொடுத்த சாபம் வியாக்கியானத்துல எழுதுறா, அகலிக்கும் சரி இந்திரனுக்கும் சரி அவர் கொடுத்த சாபம் இருக்கு பாருங்க, தனியா எக்ஸ்ட்ராவா பனிஷ்மெண்டா கொடுக்கவே இல்லை. சாஸ்திரங்கள்ல இந்த விதமான குற்றங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் சொல்லப்பட்டிருக்கோ அந்த பனிஷ்மெண்ட்டையே, அதாவது ஒரு பிராயஷ்சித்தையே சாபமா கொடுத்தார். ஸோ அவளுக்கு சாபத்தை அனுபவிச்ச மாதிரியும் ஆகும், பிராயஷ்சித்தத்தை பண்ண மாதிரியும் ஆகும், ஸோ தோஷ நிவர்த்தி ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அதையே கொடுத்தாரு. சோ அவனுடைய விஷயங்கள் என்ன எடுத்து கீழே விழுந்துருத்தோ. ததா சத்வாச்ச வைசக்ரம் பாரியாமபி சப்தவான். ஸோ இந்திரனை சபிச்சுட்டு என்ன பண்ணா, தன்னுடைய மனைவியை சபிச்சார். இக வருஷ சகஸ்திராணி பகூனி நிவசிஷ்யசி, பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் என்ன பண்ணுவ, இந்த ஆசிரமத்துல வசிப்ப. வாதபக்ஷா, சாத்தையே சாப்பிட்டு, நிராகாரா, எந்த விதமான ஆகாரமும் இல்லாமல், தப்பியந்தி பஸ்மசாயினி, இங்க இருக்கிற புழுதியிலேயே படுத்துட்டு, அதிர்ஷ்யா சர்வபூதானாம், யார் கண்ணுலையும் படாம யாருக்கும் தெரியாமல். அதாவது என்ன எடுத்து, நீ யார் வந்தாலும் ரிசீவ் பண்ண முடியாது. அதாவது நம்ம தங்கறதுக்கு ஏற்ற ஆசிரமம். முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, இந்த இது இருக்கு பாருங்க, ஒரு பிராமணனுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கடமை என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்க, அதிதி சத்காரம் அதிதி போஜனம்ங்கிறது ஒரு முக்கியமான கடமை. சாதாரணமா இந்த ஆன்மீகம்ன்ற புத்தகம் எல்லாம் இருக்கும், அதுல பாத்துட்டு காத்தால இந்த பஞ்ச பஞ்ச உஷத்காலத்துல எழுந்து ஸ்நானம் பண்ணி சந்தியா ஸ்நானம் ஜபோ ஹோமா தேவதானாம் ச போஜனம் தேவதானாம் ச பூதனம் ஆதித்யம் வைசுதேவச்ச அப்படின்னார். வைசுதேவானோடனே அதிதி, அங்க ஸ்லோகத்துல ஆதித்யம் வைசுதேவன் வந்திருக்கு, வைசுதேவம் ஆனா உடனே என்ன பண்ணணும்னார், ஒரு 24 நிமிஷமாவது யாராவது அதிதிகள் வந்திருக்காளான்னு வாசல்ல போய் காத்துட்டு இருக்கணுமா. 24 நிமிஷமாவது காத்துட்டு இருந்துட்டும் வரலன்னா தான் அதிதிகள் யாராவது இருக்காளா அப்படின்னு குரல் கொடுத்து, யாரும் இல்லைன்னு உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நேரா போய் சாப்பிட முடியாது. பசுவுக்கு ஒரு கைப்பிடி ஃபுல்லாவது கொடுத்துட்டு வரணும். ஸோ அதிதி சத்காரம்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான கடமை எல்லாருக்கும் விதிக்கப்பட்டிருக்கு. அதிதி சத்காரம் பண்ணாம, அதிதி தேவோ பவன் இருக்கு இல்லையா, அதிதி சத்காரம் பண்ணாம இருக்கவே கூடாது. ஸோ உன்னுடைய ஆசிரமத்துக்கு யாரும் அதிதிகள் வரமாட்டா, உன்னுடைய ஆசிரமத்தை ஒரு நாள் அதிதிகளை ரிசீவ் பண்ண முடியாம போயிடும் அப்படின்னு சொன்னா எந்த தர்மானுஷ்டானத்தை பண்ண முடியும், வேற எதுக்குமே லாயக்கு இல்லாதவள ஆயிடுவா இல்லையா. அதனால என்ன பண்ணார், அதிர்ஷ்யா சர்வபூதானாம், யார் கண்ணிலும் படாத, யார் மூஞ்சிலையும் முடிக்க முடியாம யார் கண்ணிலையும் படாமல், ஆசிரமே அஸ்மின் வசிஷ்யசி, இந்த ஆசிரமத்தில் நீ இருந்துன்று அப்படின்னார். யதா துவேதத் வனம் கோரம் ராமோ தசரதாத்மஜா, யதா துவேதத் வனம் கோரம், இந்த கோரமான வனத்துக்கு ராமர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லும் போது என்ன பண்ணார், ரம்யம் வனம் அப்படிங்கிற, ரம்யம் ஆசிரமம் அப்படின்னார். இப்ப முனிவர் சொல்லும் போது என்ன பண்ணார், இந்த கோரமான வனத்திலேங்கிற. இப்ப இந்த வனம் கோரம்னா என்ன ஆகும், இனிமே கோரமா ஆக போறதுன்னு அர்த்தம். ஏன்னாக்க இவளால எந்த அதிதிகளையும் ரிசீவ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இது ரம்யமான ஆசிரமம்னு சொல்ல முடியுமோ, அதனால கோரமா இருக்க போறது. யதா துவேதத் வனம் கோரம் ராமோ தசரதாத்மஜா ஆகமிஷ்யதி, எப்ப ராமர் வராரோ துர்தர்ஷ ததா பூதா பவிஷ்யசி, பிறரால் அடக்க முடியாதவரான ராமர் எப்ப வந்து இந்த இடத்துக்கு இந்த ஆசிரமத்துக்கு வராரோ அப்ப நீ என்ன பண்ணுவ, அப்ப நீ சுத்தமாயிடுவ. தஸ்ய ஆதித்யன துர்விருத்தே லோப மோக விவர்ஜிதா மத்சகாசம் முதாயுக்தா துவம் வபுரு தாரயிஷ்யசி, ராமருக்கு ஆதித்யம் பண்ணதுனால உன்னுடைய பழைய ரூபம் கிடைச்சிடும், நீ அதுக்கப்புறம் என்னையும் சேரலாம். அது வரைக்கும் நீ என்ன பண்ணணும், இந்த மாதிரி தான் இருக்கணும்னார். ஏவமுக்த்வா மகாதேஜாஹ கௌதமோ துஷ்டச்சாரிணி இமம் ஆசிரமம் உத்ஸ்ருஜ்ய சித்தசாரண சேவித்தே கிமவத் சிகரே ரம்யே தபஸ்தேபே மகாதபாஹ. ஸோ இந்த மாதிரி அந்த கௌதமங்கிற ஒரு பெரிய முனிவர் இருக்க, துஷ்டச்சாரிணி அந்த அகல்ய சொல்லிட்டு, இமம் ஆசிரமம் உத்ஸ்ருஜ்ய, இந்த ஆசிரமத்தை விட்டுட்டு சித்தச்சாரண சேவித்தே, சித்தர்கள்
இந்த மாதிரி தேவர்களே சில ஜாதி விசேஷங்கள் இருக்கக்கூடியதானே ஹிமவத் சிகரே ரம்ய ஹிமாலய மலைக்கு போயிட்டு என்ன பண்ணார், தபஸ் பண்ண போயிட்டார் அப்படின்னு விஸ்வாமித்திரர் இந்த இடத்த சொல்லி முடிச்சார். இதுல யதாத்வேதத் வனம் கோரம் ராமோ தசரதாத்மஜா ஆகமிஷ்யதி துர்தர்ஷ ததா பூதா பவிஷ்யதி தஸ்யாதித்யேன துர்விருத்தே லோபமோக விவர்த்திதா மத்சகாசம் முதாயுக்தா ஸ்வம்பபுர் தாரயிஷ்யதி இந்த 2 ஸ்லோகம் இருக்கு பாருங்க, 31 32. இந்த 2 ஸ்லோகமும் பிரக்ஷிப்தம். பிரக்ஷிப்தம்னு சொன்னா இன்டர்போலேஷன் அர்த்தம். ஒரிஜினலா ராமாயணத்துல இல்ல, பின்னாடி யாரோ சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு வியாக்கியாத்தை எழுதியிருக்கார். ஆனா அதுல இன்னொன்னு என்ன சொல்றாருனாக்க, இந்த முனிவர் தன்னுடைய சாப விமோச்சனத்தை சொன்னதை நினைச்சுண்டு அப்படின்னு, ராமர் சாப விமோச்சனம் பண்ணும்போது தன்னுடைய சாப விமோச்சனம் சொன்னதை நினைச்சுண்டு அப்படின்னு அகல்யே இதை நினைச்சுக்கிற மாதிரி மேல எழுதுறார். இப்ப இந்த சாப விமோச்சனத்தை கௌதமர் சொன்னது இந்த புக்ல இல்லைன்னு சொன்னா என்ன ஆயிடும், நினைச்சுண்டுங்கிற வார்த்தை ஒட்டாம போயிடும். அதனால இதை பிரக்ஷிப்தம்னு சொல்றதுக்கு இல்லை, இது வால்மீகி எழுதினதுதான். சொல்ற அடிக்கடி ஒரு கதையை கேட்டிருப்போம், அகல்ய கல்லா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கல்ல ராமர் மிதிச்ச உடனே அகல்ய திருப்பி மனுஷி ஆயிட்டான்னு. வால்மீகி ராமாயணத்துல அகல்ய கல்லா போனதா இல்ல. நீங்க கேட்டு பாருங்க, அகல்ய என்ன ஆகும்னா யார் கண்ணிலையும் படாம நீ பாட்டுக்கும் தனியா என்னன்னு இருக்கு, யாரையும் ரிசீவ் பண்ணாம யார் கண்ணிலையும் படாம நீ இருந்துட்டு யாரையும் ரிசீவ் பண்ண முடியாம இரு. அப்படிப்பட்ட ஒரு லைஃப் இருக்கு பாருங்க. சரியானபடி சாப்பிட முடியாம, சரியான சாப்பாடு இல்லாம, தபஸும் சரியா பண்ண முடியாம, பண்ணின தபஸ் அதிக நிஸ்காரம் பண்ணாம தபஸ்லாம் இருந்தா பிரயோஜனம் இல்லை இல்லையா? தபஸ்லாமும் பண்ண முடியாம ஏதோ ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறதுங்கிற வாழ்க்கை இருக்கு இல்லையா? இது சிலாரூபமான வாழ்க்கை தான், வேற மாதிரி சொல்ல முடியும். அதனால சிலாரூபமான வாழ்க்கையாயிடுது அப்படின்னு இருக்கலாம். ஆனா பத்ம புராணத்துல ராமர் என்ன, கௌதமர் அகல்ய கல்லாப்போன்னு சபிச்சதாக பத்ம புராணத்துல இருக்கு. அப்ப என்ன ஆகுனா, ஏதோ ஒரு கல்பத்துல, முன்னாடி ஒரு கல்பத்துல அகல்ய இந்த மாதிரி கல்லாப்போன்னு சபிக்கப்பட்டிருக்கலாம். ராமர் என்ன பண்ணிருக்கலாம், அகல்ய மனுஷியா மாத்திருக்கலாம். ஆனா இது இப்ப இந்த வைரசுத மன்வந்தரோன்னு இப்ப இருக்கிற இப்ப இந்த கல்பம் நடக்கிறது பாருங்க, ஸ்வேதவராக கல்பம். இந்த ஸ்வேதவராக கல்பத்துல நடந்த ராமாயண கதையில, வால்மீகி முனிவர் எழுதின இந்த ராமாயண கதையில வால்மீகி என்ன பண்ணிருக்காரு, கௌதமர் அகல்ய நீ யார் கண்ணிலையும் படாம தனியா இருந்துன்று அப்படின்னு, நீ தபஸ் பண்ணின்று, உன்னுடைய தப்புக்கு பிராயசித்தம் பண்ணின்றதாக நீ இரு அப்படின்னு சொல்றதா தான் வருதே ஒழிய இந்த இடத்துல கல்லா போனதாக வரல. அதனால இது என்ன ஆகும், இந்த மாதிரி தபஸ் மட்டும்தான் விதிச்சிருக்காருப்பதாக தெரிகிறது அப்படின்னா. அது வேற ஒரு கல்பத்தை தாத்தா யதா பூர்வம் அகல்பயத்துன்னு ஒவ்வொரு கல்பத்திலையும் சிருஷ்டிக்கும் போது முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி சிருஷ்டிக்கிறா இல்லையா? அந்த மாதிரி துஷ்டர்களை சம்ஹாரம் பண்றதுக்கு அவதாரங்கள்லாம் எடுக்க வரும்போது அந்தந்த அவதாரங்கள்ல அந்தந்த மாதிரியான சாபங்கள்லாம் வரலாம், அது முன்ன பின்ன கூட வரலாம். அந்த வேற ஏதாவது ஒரு கல்பாந்திர விஷயமாக இருக்கணும். ஓ